மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இப்போது உண்டு. என்ன மேன்மைகள்? கௌரவம், மதிப்பு கூடக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்கும். ராசியில் 2 சுப கிரகம் இருக்குது, வலிமையான நிலைமையில் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வலுத்து இருக்கிறார்கள். பணம் வரக்கூடிய அமைப்புகளில் ராசிநாதன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன? உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க போதுன்னு அர்த்தம். கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். ராசிநாதன் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? இன்றைக்கி ஒரு 1000 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 கிடச்சிரும். என்னடா அது, நமக்கு கூட அதிர்ஷ்டம் வேலை செய்யுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்மை பற்றியே ஒரு மாதிரியான சந்தோஷமான அமைப்புகள் மாதத்தின் முதல் பகுதி 20 நாட்களுக்குள்ள. கடைசி 10 நாள் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். முதல் 20 நாட்கள் கண்டிப்பாக எல்லாம் நினைக்கக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தையின் அமைப்புகளில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கும். குருபார்வை இருக்குது, இருந்தாலும் தந்தை வழி அமைப்புகளில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்லது அப்பா கிட்ட ஏதாவது கருத்து வேற்றுமை, அப்பா சொன்னதை நம்ம செய்ய முடியாமல் போகிறது, அவர் நம்ம சொல்கிறத அவர் செய்ய முடியாமல் போகிறது, ரெண்டும் ஒன்று தானே. அவர் சொல்கிறத நம்ம கேட்க முடியாமல் போகிறது, நம்ம விரும்புகிறத அவர் கொடுக்க முடியாமல் போகிறது என்கின்ற மாதிரியாக தந்தையால் ஏதேனும் ஒரு மனவேதனை இருக்கக்கூடிய தன்மை. சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவ், அதாவது சொந்த ஊருக்கு பூர்வீகத்துக்கு திரும்பி போக முடியாத மாதிரி இருக்கிற சூழல். பூர்வீகத்தில் சொந்தத்தில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு தாய் மண்ணிற்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் தடைகள் இருக்கும்.